أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, பின்னாடி நிறைய கேப் இருக்கு. புகழ் அனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கமாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாத்திலே அமைதி, நிம்மதி, சாந்தி, சமாதானம் இவற்றிற்கு மட்டுமே இடம் இருக்கிறது. தீவிரவாதத்திற்கோ பயங்கரவாதத்திற்கோ சிறிதும் இடமில்லாத மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் ஏற்ற இந்த மார்க்கத்தை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போல நாம் ஆக்கியிருக்கிறோம். அப்படின்னா என்ன? வேண்டியதை ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போனோம்னா நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை விட்டுட்டு வந்துடுவோம். முழுமையாக அதில் உள்ள எல்லாத்தையும் எடுக்க மாட்டோம். அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். பார்ட் டைம் முஸ்லீமாக நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனால தான் அல்லாஹு தஆலா இப்படி கூறுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் முழுமையாக இந்த தீனிலே நுழைந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாமெல்லாம் அப்படி இல்லை. நாமெல்லாம் பார்ட் டைம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வின்ஸ்டன் சர்ச்சில் தனது படை தளபதிக்கு என்ன சொன்னார் தெரியுமா? 3 விஷயங்களை சொல்கிறார்.
முஸ்லிம்களை 3 விஷயங்களிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டால் அவர்களை மிக எளிதாக வென்றுவிடலாம். நமக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதாக வின்ஸ்டன் சர்ச்சில் தன்னுடைய படை தளபதிக்கு சொல்கிறார். 1, குர்ஆனிடமிருந்து முஸ்லிம்களை பிரிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஜுமாவினுடைய அந்த உயிரோட்டத்தை பறிக்க வேண்டும். ஜுமா குத்பாக்கெல்லாம் சும்மா ஃபார்மலாக இருக்கணும், அதில் உயிரோட்டம் ரூஹ் இருக்கக்கூடாது. 3வதாக ஹஜ்ஜினுடைய அந்த ரூஹ் அந்த உயிரோட்டத்தை போக்க வேண்டும். இந்த 3 நாம் செஞ்சிட்டோம்னா முஸ்லீம்களை வெற்றி கொள்ளலாம் என்பதாக வின்ஸ்டன் சர்ச்சில் தன்னுடைய படை தளபதிக்கு சொல்கிறார். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எல்லாம் இந்த விஷயங்களில் நன்றாகவே இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க, நல்லா செஞ்சிட்டாங்க. இன்றைக்கி குர்ஆன் ஓதுவதை தவிர எடுத்து ஓதுகிறோம், அதில் கூட எத்தனை பேர் குர்ஆனை நன்றாக ஓதினோம் என்பது தெரியாது. நான் ஏற்கனவே குர்ஆனும் நாமும் என்கிற தலைப்பில் நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். குர்ஆனை ஓதுவை தவிர அதில் என்ன இருக்கிறது என்கிற அந்த விஷயங்களெல்லாம் தெரியாத பலவீனர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஜுமாவுடைய உரைகள் எல்லாம் பலமிழந்திருக்கு, அந்த ரூஹ் இல்லை. ஹஜ்ஜினுடைய உயிரோட்டம் போய் இன்றைக்கி ஹஜ்ஜிக்கு போகிறது டூர் போல் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த உண்மையான நிலைகளை, அந்த உணர்வுகளை, ஹஜ்ஜினுடைய உணர்வுகளை பெறாத மக்களாகத்தான் இன்றைக்கி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரக்கூடிய மக்கள் இருப்பதில் பலரை பார்க்குறோம். அல்லாஹ் நாடிய சிலர் இதுக்கு விதிவிலக்கு. பிறந்த இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். இஸ்லாம் இந்த வகையில் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுது. இன்றைக்கி அதுதான் என்னுடைய டாபிக். பிறந்த மண்ணையும் தான் பிறந்த அந்த நாட்டையும் நேசிப்பது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான இயற்கையான ஒரு உணர்வு. என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், என்னுடைய ஊர், என்னுடைய பகுதி என்று இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது ஒரு மனிதனுடைய இயல்பான இயற்கையான ஒரு தன்மை. தேசப்பற்று என்பது மனிதனுக்குள்ளே புதைந்திருக்கிற இயற்கையான இயல்பான மானிட பண்பு, ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு விஷயம். நாம் இதனை வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு, வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டிற்கு போனோம்னா இந்த உணர்வு நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தான் பிறந்து வளர்ந்த மண்ணை மிகவும் நேசித்தாங்க, மக்காவை ரொம்ப நேசித்தாங்க. இறை தூதனுடைய அந்த நுபுவத்தினுடைய பணிகளை எல்லாம் அவர்கள் அடித்தளமாக மக்கா பூமியே இருக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. இந்த ஆசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து இருந்தது. ஆனால் மக்காவாசிகளுடைய எல்லை மீறிய கொடுமைகள், உயிரையே பறிக்க நாடிய அந்த காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இந்த மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு இடம்பெயர்ந்தார்கள். நபிகளாரை நிர்பந்தமாக இடம்பெயரச் செய்தது அந்த மக்காவாசிகளுடைய அந்த செயல்கள். அவ்வாறு ஹிஜ்ராவுக்கு செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகிறாங்க. மக்காவை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. மக்காவை பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மல்க மக்காவிலிருந்து விடைபெறுகிறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் ஹதீஸில் பதிவாகி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னருமை மக்காவே, என்னருமை மக்காவே, உலகத்திலேயே எனக்கு நீதான் மிக விருப்பமான பூமி, அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமான பூமியும் நீதான். உன் சமூகம் மட்டும், இந்த மக்காவாசிகளாக இருக்கக்கூடிய உன்னிடத்திலே வாழக்கூடிய இந்த மக்கள் மட்டும் என்னை விரட்டி இருக்காவிட்டால், என்னை உன்னை விட்டு துரத்தி அடிக்காவிட்டால் ஒரு காலம் உன்னை விட்டு நான் சென்றிருக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸில் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த மண்ணை நேசித்திருக்கிறார்கள். இஸ்லாம் இயற்கையான மார்க்கம், ஒரு என்னது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்குன்னா இயற்கையான விஷயங்களை, ஏன்னா மனிதனை படைத்த அந்த ரப் அல்லாஹ் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை அறிந்து அவனுக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். அதனால தான் இந்த அடிப்படையில் தேசத்தை சார்ந்து நிற்கக்கூடிய உணர்வை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. தேசத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த உணர்வை இஸ்லாம் தப்புன்னெலாம் சொல்லலை, அங்கீகரிக்கிறது. ஒரு மனிதனை தன்னுடைய தேசத்திலிருந்து வெளியேற்றுவது என்பது கொலைக்கு சமமானது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுகள்
ஒரு இடத்தை விட்டு அவர்கள் துரத்தி அடிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்களை துரத்தி அடியுங்கள் என்பதை சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் இவை. அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னா கதப்னா அலைஹிம் அனிக்துலு அன்ஃபுஸகும் அவ்இஹ்ருஜு மின் தியாரிக்கும் மா ஃபஅலூஹு இல்லா கலீலும் மின்ஹும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். என்ன அர்த்தம் தெரியுமா இந்த ஆயத்துக்கு? மேலும் அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்களே உங்களை வெட்டி கொள்ளுங்கள், தனக்குத்தானே நீங்களே உங்களை வெட்டிக்கோங்க, அல்லது இந்த பூமியிலிருந்து வெளியேறி சென்று விடுங்கள். பூமியிலிருந்து தான் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வெளியேறி செல்வது என்பது தன்னைத்தானே கொலை செய்வதற்கு சமம் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான். அந்த அளவுக்கு தன்னுடைய தேசத்தை நேசித்து அந்த தேசத்திலே, அந்த ஊரிலே, அந்த நாட்டிலே வசிப்பது என்பது இயற்கையாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. மனித இயல்புடைய அடிப்படையில் இந்த உணர்வு எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான். தான் பிறந்த அந்த பூமியை நேசித்தல், பற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. இது இஸ்லாம் அங்கீகரித்த பகுதியாக இருக்குது. ஆக ஒரு முஸ்லீம் தான் சார்ந்திருக்கக்கூடிய, தான் வசிக்கக்கூடிய நாட்டை நேசிப்பது, அதை விரும்புவது என்பது இயற்கையான இயல்பான ஒன்று. அதை இஸ்லாமும் அங்கீகரிக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். இஸ்லாம் ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் போடுது. என்ன கண்டிஷன் தெரியுமா? அவ்வாறு நீங்கள் நேசிக்கிற அந்த காலகட்டத்தில், அந்த ஊரை நேசித்து அந்த ஊரிலே வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்கக்கூடாது. இணை வைக்கக்கூடிய காரியங்களை உங்களை செய்ய தூண்டும் போது, வற்புறுத்தும் போது அதற்கு நீங்கள் ஆட்படக்கூடாது என்பதாக இஸ்லாம் தடுக்கிறது. ஆக ஒரே ஒரு நிபந்தனை தான். அந்த நாட்டில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்பதாக குறிப்பிடுறாங்க. அதே நேரத்தில் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? நாடுகளை எல்லாம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. நாடுகளை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன தெரியுமா? தாருல் இஸ்லாம். தாருல் இஸ்லாம்னா என்ன? குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் ஆட்சி நடக்கக்கூடிய இடம் இஸ்லாமிய நாடுகள். அதில் வெறும் முஸ்லீம் ஆளக்கூடிய நாடாக இருக்கக்கூடாது, அல்லது முஸ்லீம்கள் நிறையா இருந்து ஒரு முஸ்லீம் அங்கே ஆட்சி செய்கிறாருன்னு இல்லை. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும். அது தாருல் இஸ்லாம். இன்னொரு நாடு என்ன தெரியுமா? தாருல் குஃபுர். இது என்ன தெரியுமா? முழுக்க குஃபுரும் ஷிர்க்கும் நிறைந்திருக்கக்கூடிய பூமி. அந்த நாட்டில் ஷிர்க்கு தான் இருக்கும், குஃபுர் தான் இருக்கும். இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய நிலையில் அந்த நாடு இருக்காது. அப்படி யாராவது இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டுமென்றால் அவர்களை தடுக்கக்கூடிய ஒரு பூமி. இந்த தாருல் குஃபுரில் இருந்து தான் ஒவ்வொருத்தரும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் பணிக்கிறது. நாமெல்லாம் பார்த்துருக்குறோம். எங்கே பார்த்துருக்குறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம். மிகவும் பயங்கரமாக துன்புறுத்தப்படக்கூடிய காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களில் சிலரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னீங்க, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிருங்க, அங்கே நீங்கள் போகலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்ததை பார்க்குறோம். ஆக தனக்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாத அளவுக்கு ஷிர்க்கும் குஃபுரும் இருந்து அதனை நிர்பந்தித்து அதிலே இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள், அவர்கள் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சந்திக்க அவர்களுக்கு நேரிடும் என்கிற அந்த காலகட்டத்தில் அவங்க ஹிஜ்ரத் செய்யலாம். இது தாருல் குஃபுர். அடுத்ததாக இருக்கக்கூடியது தாருல் அம்ன். தாருல் அம்னுன்னா என்ன? இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ அந்த நாட்டிலே சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு சுதந்திரம் அளிக்கப்பட்ட மக்கள். நாமெல்லாம் இருக்கிறோம் இஸ்லாமிய அடிப்படையில், இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை கொள்கையின் அடிப்படையில் முஸ்லீமாக வாழ, இஸ்லாமிய அடிப்படை சட்டங்களை நாம் பின்பற்றி வாழ, ஒரு முஸ்லீம் எந்த நிலையில் வாழ வேண்டும் என்கிற சில விதிகளை, சில நியமங்களை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் வாழ சுதந்திரம் அளிக்கப்பட்ட மக்கள். அந்த மக்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு அபிசீனியா என்கிற அந்த நாடு தாருல் அம்ன் என்று சொல்லக்கூடிய வகையிலே வரும். அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த மன்னர் கிறிஸ்தவராக இருந்தார். ஆனால் அங்கே ஹிஜ்ரத் செஞ்சு போன அந்த முஸ்லீம்களை சுதந்திரமாக வாழ
அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ அந்த மன்னர் அனுமதித்தார். ஆக இந்த தாருல் நம்முடைய நாடு எது? தாருல் இஸ்லாமா? இல்லை. தாருல் குஃபுரா? இல்லை. ஆனால் தாருல் அம்னாக இருக்கிறது. தாருல் அம்னாக இருக்கிறது. அன்பார்ந்த சோதர்களே, இந்தியா இந்த வகை நாட்டைச் சேர்ந்ததாக இருக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பு சாசன அந்த சட்டத்தின் அடிப்படையில் யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றி சுதந்திரமாக வாழலாம். அவர்களின் மத அடிப்படையில் அவர்களுக்கு சிவில் சட்டங்கள் இருக்கின்றன. ஒரு முஸ்லீமுக்கு இஸ்லாமிய அந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே சிவில் சட்டம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு. ஹிந்துவா? அவர் ஹிந்து மதத்தினுடைய சட்டங்களை, கிறிஸ்தவரா? கிறிஸ்தவர் மதத்தினுடைய சட்டங்களை, முஸ்லீமா? அந்த ஷரியத் சட்டத்தை இங்கு அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த இஸ்லாம், இந்த இந்தியா என்கிற இந்த நாடு. ஆனால் பொதுவான எல்லா மக்களும் பொதுவான கிரிமினல் சட்டம் இஸ்லாத்தின் அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இல்லை. ஆக இப்படிப்பட்ட நாடாக இந்த இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்த சோதர்களே, முஸ்லீம்கள் சுதந்திரமாக வாழ சட்டம் இயற்றப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. நாம் சுதந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாமெல்லாம் சந்திக்க இருப்பது தேர்தல், எலெக்ஷன். இப்போ எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய அடுத்த ஜுமாவுக்குள் நாம் என்ன செஞ்சிருவோம்? ஓட்டு போட்டுருவோம். ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம், இந்த நிலையில் வாழக்கூடிய நாம் சில விஷயங்களை தெரிந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்டில் நமக்கு நல்ல உரிமைகளையும் நல்ல சுதந்திரத்தையும் நம்முடைய மதத்தின் அடிப்படையில், நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறார்கள், உருவி கொண்டிருக்கிறார்கள். நம்மை முஸ்லீமாக வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளுவதற்காக சில சக்திகள், நாசகார சக்திகள், நாடோடிகளாக இந்த முஸ்லீம்களை ஆக்கக்கூடிய மிக மோசமான சக்திகள் இன்று ஒன்று திரண்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. அரசியல் கட்சிகளாகவும் அந்த அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளாகவும் மக்களுக்கு எந்த வகையிலும் பயனளிக்காது. பொதுவாக முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, யாருக்காவது பயனளிக்கக்கூடிய வகையில் இவர்களுடைய சட்டங்களோ திட்டங்களோ ஆட்சியோ ஆட்சி முறைகளோ இருக்கிறது என்று சொன்னால் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, மிக மோசமான மக்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் கோபத்தையும் அதே மாதிரி வன்மத்தையும் வன்முறையையும் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் முஸ்லீம்களாக இவர்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலேயே வெறுப்பை காட்டக்கூடிய அளவுக்கு இன்று மக்கள் மனதிலே விஷத்தை விதைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நாம் பக்கத்திலேயே வச்சிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டம் இன்று அதிகமாக கூட்டணிகளை உருவாக்கி கொண்டு இந்த எலெக்ஷனில் வந்து இருக்கிறாங்க, எலெக்ஷனில் வந்து குதித்திருக்கிறார்கள். கண்டுகொள்ள வேண்டிய நேரம் இது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அமைதி விரும்பிகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை யாராவது, நான் தான் கேட்டேன், நிறைய முஸ்லீம் அல்லாத அந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு யாராவது கொடுமையை அல்லது வன்மத்தை அல்லது விரோதத்தை அல்லது குரோதத்தை அல்லது தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை உங்கள் குடும்பத்தை அழித்த அல்லது குடும்பத்தை நாசமாக்கிய யாராவது முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் பழகுனீங்க இல்லையா? என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கிறேன், என்னுடைய மாணவர்கள்ட்ட கேட்டிருக்கிறேன். நான் பழகி என்னோடு வாழ்ந்த தொப்புள் கொடி உறவுகள் இவங்கெல்லாம் நாம் மறக்கக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் உடனேயே அவர்களை வெறுப்பாக, அவர்களை விரோதமாக, அவர்களை மோசமானவர்களாக பார்க்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. முஸ்லீம்கள் இன்னும் தன்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இந்த முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க மேலே அன்பு, அவங்க மேலே பாசம், அவங்க மேலே கருணை, அவர்கள் மீது இரக்கம் கொண்ட மக்களாக இன்று இந்த இந்திய நாட்டிலும் சரி, குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தொப்புள் கொடி உறவுகளாக, மாமான் மச்சான்களாக, அப்படித்தான் சொல்லுவாங்க. மாமா எப்படி இருக்கீங்க, அப்பு எப்படி இருக்கீங்க, அப்பு மகன் என்கிற அந்த உறவை கொண்டவர்களாக, மாமா மச்சான் என்கிற உறவை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களினுடைய மனதில் குரோதம், விரோதம், விஷம். அல்லாஹு அக்பர். என்னென்ன நிகழ்வுகளெல்லாம் நம்மளை சுற்றி நடக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு. தெரியாதவர்களா நாம்? சிஏஏ, என்ஆர்சி போன்ற அந்த சட்டங்களை கொண்டு வந்து நாடோடிகளாக முஸ்லீம்களை ஆக்குவோம் என்கிற அந்த காலகட்டத்தில்
இறங்கி தெருக்கல்ல நின்றோமா இல்லையா? மறந்து விடுவோமா? அந்த ஆட்சி இந்த தமிழகத்தையும் ஆட்சி புரியக்கூடிய வாய்ப்பை வழங்கலாமா அன்பார்ந்த சோதர்களே? அதற்கு துணை போகக்கூடிய அத்துணை முகங்களையும் பொசுக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நாம் ஓட்டு போடலாமா இல்லையா என்கிற அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து உங்களிடத்தில் பேசுகிறேன். ஓட்டு போடுறது இன்றைக்கு கட்டாயமாக இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாம் ஓட்டு போட்டே ஆகணும். இந்த பயங்கரவாத தீவிரவாத மக்களை மாக்களாக ஆக்கி கொண்டு இருக்கிற, மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அன்பு, பாசம், பிரியம், கருணை இவற்றையெல்லாம் ஒழித்து விரோதிகளாக, நமக்கு விரோதி இவன் தான், இவனை இங்கே வச்சிருக்கவே கூடாது என்கிற ரீதியில் மிக மோசமான சில விஷயங்களை எல்லாம் மக்கள் மனதிலே பரப்பி கொண்டு இருக்கிற இவர்களை விட்டு வைக்கக்கூடாது அன்பார்ந்த சோதர்களே. இல்லை, சினிமா கூத்தாடிகளை எல்லாம் தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய முஸ்லிம்களை என்னவென்று சொல்வது? எப்படி இவர்களெல்லாம் நமக்கு தலைவர்களாக, இவர்களிலிருந்து எந்த விதமான நன்மையையும் இந்த மனித சமுதாயம் அனுபவிக்காத அந்த நேரத்தில் அவர்களை கொண்டாடுவது எந்த வகையிலே சரியாக இருக்கும்? இவர்கள் வந்து எப்படி நமக்கு நன்மைகளை அள்ளித் தருவார்கள்? முஸ்லிம்களின் பக்கத்திலே இன்று கூட, இப்பொழுது கூட, கடைசியாக கூட முஸ்லிம்களை விரோதிகளாக காட்டக்கூடிய இவர்கள் எப்படி நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள் அன்பார்ந்த சகோதரர்கள்? வேடிக்கையாகவும் அதே நேரத்தில் இவர்களுடைய செயல்களை எல்லாம் பார்க்கிற போது கோபம் வருகிறது அன்பார்ந்த சகோதரர்கள். வேடிக்கையாக இருக்கிறது. இவ்வளவு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தரம்தாழ்ந்தா இந்த மக்கள் இருப்பார்கள் என்கிற கோபம் வருகிறது அன்பார்ந்த சகோதரர்கள். இவர்களை எப்படி இவர்களை நம்முடைய ஆட்சியை, நமக்கு நல்ல ஆட்சியை தருவார்கள். ஒரு ஆட்சியையும் தர முடியாது. அல்லாஹு அக்பர். என்ன ஒரு மோசமான கடைசி படத்தில் கூட தன்னுடைய படத்தில் இந்த மோசமான முஸ்லிம்களை மோசமானவர்களாக, அதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? அப்படியே எனக்கு அப்படியே பொசுங்குது. வாங்கொலி சத்தம் கேட்கிறது. கேட்ட உடனே இந்த பயங்கரவாதத்தின் குரல் ஒலிக்கிறது. என்ன ஒரு கொடுமை இது! என்னங்க இது கொடுமை? வாங்கொலிங்க அதான் கொடுக்கப்படுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பயங்கரவாதத்தின் சத்தம் ஒலிக்கிறது என்று சொன்னால் என்ன மோசமான ஒரு நிலைமை இது! இவர்களா வந்து முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க? ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் முடிவெடுங்க. தயவு செய்து இத்தகைய சக்திகள் யாராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் வேறறுத்து, இன்றைக்கு ஓரணியிலே எல்லோரும் திரண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஓரணியிலே திரண்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாடிய அந்த நாட்டத்தின் அடிப்படையில் இவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த அணியிலே நாமும் இருந்து இந்த வகையிலே அவர்களை வெற்றி பெற வைப்பது நம்மீது கட்டாயமாக இருக்கிறது. இன்னும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்கிற ரீதியில் ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. ஓட்டுலாம் நான் போட மாட்டேன் என்கிற ரீதியில் வீட்டில் முடங்கினா உங்களை முடக்கிடுவாங்க. முடங்கி போய் விடுவீர்கள். நான் முடங்கி போகணுமா? முடக்கப்படணுமா? வேண்டாம். இதிலிருந்து எல்லோரும் எழுந்து நின்று வெற்றியை, அந்த வெற்றியினுடைய அந்த வாகையை நாம் சுவைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இது அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை. வர்றாங்கடா. என்ன ஒரு நம்முடைய தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்த இந்திய நாடாக இருக்கட்டும், நம்ம ரொம்ப விரும்புகிறோம், மதிக்கிறோம். ஆனால் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்கக்கூடியவர்கள், மக்களை அப்படியே பிரித்து அவர்கள் மத்தியிலே வெறுப்பை உமிழக்கூடிய இந்த சக்திகளை விட்டு நாம் என்ன செய்யணும்? விரண்டோடணும். அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய அந்த நிலையில் நம்முடைய வாக்குகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கொடுக்கணும் அன்பார்ந்த சகோதரர்களே. இன்னும் கூட விழிக்கலைனா, இன்னும் கூட முழிக்கலைனா, இன்னும் இப்படித்தான் இருப்பேன், அப்படித்தான் இருப்பேன் என்கிற ரீதியில் இந்த அரசியல் கட்சிகளை நாம் அங்கீகரித்து கொண்டிருந்தால் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் குழியை தோண்டி அதில் படுத்துக்கிட்டே மேலே மண்ணை போடுப்பா, நான் இந்த மண்ணுக்குள்ளேயே முடங்கி செத்து சுண்ணமாகி போய் விடுகிறேன் என்கிற அந்த அர்த்தம்தான் ஆகும் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆகவே இந்த நபர்களை எல்லாம் நீங்கள் தயவு செய்து, நான் யாரெல்லாம் சொல்லணும்னு நான் ஆசைப்படலை, அதையெல்லாம் இங்கே விளக்க முடியாது, ஜும்மாவுடைய குத்பாவில் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாருக்காவது தெரியாத நபர்கள் இருக்கிறீங்களா? இல்லை என்பார்ந்த சகோதரர்களே, எல்லாருக்கும் தெரியும். யாருன்னு தெரியாதா? தெரியாதவர்களா? முட்டாள்களா? மிகச்சிறந்த அறிவாளிகளாக அல்லாஹ் முஸ்லிம்களை ஆக்கியிருக்கிறான். எத்தனை இதெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் அப்படியே வருது. முஸ்லிம்களை விரோதிகளாக, பயங்கரவாதிகளாக, மோசமான அந்த ஒரு உயிரினமாக சித்தரிக்கிற இந்த மக்கள் மத்தியில் கோவிட்-19 வந்த காலத்தில், சென்னை பெருவெள்ளம் வந்த காலத்தில்
ஓடி ஓடி உழைத்து அந்த மக்களை பாதுகாத்த, அவர்களுக்கு உதவிய அந்த உள்ளங்கள், அந்த கருணை உள்ளங்கள், அந்த இரக்கமுள்ள உள்ளங்கள் நாம் தானே உழைச்சோம், நாம் தானே தேடினோம். அது ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இறந்து போன அந்த உடலை வாங்கிறது கூட வரலையே. ஹாஸ்பிட்டலில் இறந்தா அப்படியே தூக்கி கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது யாராவது போடுங்க என்று இருந்த அந்த குடும்பத்தார்கள் மத்தியில் சொந்தக்காரர்களாக, தொப்புள் கொடி உறவுகளாக போய் முஸ்லீம்கள் நாம் தானே அங்கே உதவணும். இப்படிப்பட்ட நம்மை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு தன்மையை இயற்கையிலேயே இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய நம்மை பார்த்து, இந்த முஸ்லீம்களை பார்த்து பயங்கரவாதிகள், இவர்கள் சுயநலமிகள், இவர்கள் கொன்றொழிப்பாங்க, அன்பையும் பாசத்தையும் பிரியத்தையும் வைத்திருக்கக்கூடிய நம்மை பார்த்து தீவிரவாதிகள் கொலை செய்வார்கள், இவர்கள் பாம்பு வைப்பாங்க. மக்கள் திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அந்த பகுதியில் கொண்டுட்டு போய் வச்சு மொத்தமாக குண்டை வச்சு அழிக்கிற ஜாதியா? அப்படிப்பட்ட சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம்? நம்மளுடைய நெஞ்ச தொட்டு வச்சு சொல்லுங்க, அந்த மாதிரி தன்மை யாரிடத்திலாவது இருக்கா? நம்மள்கிட்ட யாருடைய உள்ளத்திலாவது அந்த ஒரு சின்ன உணர்வு இருக்கா? இல்லையே. ஒரு உயிரை எவன் கொள்கிறானோ அவன் ஒரு சமூகத்தையே கொன்றவன் ஆகிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, இது இந்த சமூகத்தை, இந்த மக்களை, இந்த அண்டசராசரத்தில் வாழக்கூடிய அந்த மக்களை எல்லாம் அன்போடு, கருணையோடு, பாசத்தோடு, பிரியத்தோடு, நேசத்தோடு, ஷிர்கில் மட்டும்தான் உங்களுக்கு உடன்பட மாட்டோம் என்கிற ரீதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம், இப்படிப்பட்ட இந்த எதிரிகளை இனம் கண்டு அவர்களை ஓட விரட்டி அடிக்கிற எலெக்ஷன் இந்த எலெக்ஷன். ஆகவே அந்த நபர்களுக்கு ஓட்டளிக்காதீங்க. அவ எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆக ஒன்று கூடியிருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கின்றன. அந்த சின்னங்களுக்கு, அந்த கட்சிகளுக்கு, அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டிலே, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே மிக நல்ல முறையில் வாழ வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.